ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். வரி குறையணும் தானே எல்லாரும் சொல்லி நிக்கிறீங்க. குறைச்சா ஏன் உட்காந்து கூப்பாடு போடுறீங்க? இது என்னங்க போங்காட்ட மாதிரி? ஏன்னா நாளைக்கு பிஆர் எலெக்ஷன் வருது இல்ல சார், அது கூட குறைக்கலாம்ல. அதனால என்னப்போ இது ஒரு தேர்தல் நாடகம்ன்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ ஒன்று செய்யலாமா? அது யூபி எலெக்ஷன் இல்ல அந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் ஏதாவது ஒன்று பண்ணாதனால தானே சார் கேட்குறாங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சுக்கலாமா? அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டீங்கல்ல. நாளைக்கு அது மாறலான்ற மாதிரியும் எப்படி மாறலாம்? எப்படி மறுபடியும் 18% இருக்கிறதெல்லாம் 50% அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொன்னாங்கன்னா மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களா கசக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு, அது நம்ம ஊர் வரி இல்லை, அமெரிக்கா போட்ட டாரிஃப். அங்கே ஒருத்தருக்கு இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு போர்டு வச்சுக்கின்னு மாதம் 31ஆம் தேதி உட்காந்திங்கன்னு என்னென்ன பர்சன்ட் அப்படின்னு உளறிட்டு போகிறாரு. அது நம்மளை தாக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வரியை குறைச்சிருக்காங்க. இது பர்மனன்ட் மெஷர். இது வரைக்கும் பின்தங்கிய மாநிலமாக இருந்த ஊபி இப்போ கடகடகடன் வேகமாக முன்னேறிட்டு வராங்க. இன்னும் ஒரு 5 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல வந்துருவாங்க ஊபி. எப்படி சார் இங்க இருந்த காசெல்லாம் அங்கே போய் கொட்டி அவங்க நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. அப்ப நான் என்ன சூர்யாவா? ஆரம்பமே அதிரடியா இருக்கு. சரி வாங்க சார், நம்ம சப்ஜெக்டில் போகலாம். இன்னைக்கு என்னன்னா, நேற்று 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் நிறைய அதிரடி அறிவிப்புகள்லாம் ஒன்றிய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி 4 ஸ்லாபாக இருந்துச்சுல்ல ஜிஎஸ்டி. அது என்னது 5, 12, 18, 28% இருந்துச்சு. இப்போ 0ன்னு ஒன்று இருந்தது. 0. ஓகே. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 2 ஆக்கிட்டாங்க. அதை 5 அப்புறம் 18 ஆக்கிட்டாங்க. இதை பற்றி சொல்லுங்கள் சார். அது நீங்களே சொல்லிட்டீங்க, ஒன்றிய அமைச்சர் அப்படின்னு, அதனால எல்லாம் ஒன்றாகி விட்டது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பல காரணங்களை உள்ளடக்கியது. ஒன்று ஜிஎஸ்டி வரி வசூல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது நல்லாவே தெரியுது. அடுத்த முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ அமெரிக்காவுடைய டாரிஃப். அப்போது எக்ஸ்போர்ட்டை மட்டுமே நம்பி இருக்காமல், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இந்த அப்பேரல் மேனுஃபேக்சரர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார், ஒரு குவார்ட்டருக்கு 3 மாதத்துக்கு 3000 கோடி அது இதெல்லாம் தேங்குகின்றது அப்படின்னு. 3000 கோடி அப்படின்றது நம்ம அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறத விட கம்மி தான். மக்களே இதை வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இதை நம்மளால் ஈடுகட்ட முடியும். அடுத்தது இப்போ நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். மற்ற நாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேசிகிட்டு இருக்கோம். அது விரைவிலேயே அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் அது அந்த டெம்பரரி கேப் கூட பெரிய அளவுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக லோக்கல் கன்சப்ஷனை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு. அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு கன்சப்ஷன் பேஸ்டு எக்கானமி. பிரச்சனை என்னன்னா, அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தயாரிப்பதில்லை. எல்லாம் வெளிலேருந்து தான் அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் நம்ம கன்சப்ஷனோட அதிகமாக தயாரிச்சுட்டு இருக்கோம். இந்த கன்சப்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நிஜமாவே யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு காருக்கெல்லாம் 10% டேக்ஸ் குறையுது அப்படின் போது, டிபெண்டிங் அப்பான் ரேஞ்ச், ஒரு 30,000, 40,000, 50,000 குறையும் போது நமக்கே ஒரு ஆசை வரும், ஆஹா நம்ம கூட ஒரு கார் வாங்கலாம், விலை குறையுது அப்படின்னு. கார் வாங்க முடியாட்டாலும் ஒரு 2 வீலர் வாங்குறவங்க அது வாங்கலாம். சொக்கா துணி சொல்லுங்க, ஒரு 50 ரூபா குறையுது, 100 ரூபா குறையுது அப்படின்னா, அந்த ஆடி தள்ளுபடின்றாங்க, ஆடி முடிஞ்சு போச்சு, அது குறையிறதுக்காகவாச்சும் ஒரு ஆசை வந்துடும் சார். அதுதான் அது தூண்டுகிறது இல்லையா? ஸோ அதனால இது என்ன ஆகும்னா, அந்த டாரிஃபுடைய இம்பேக்ட் அதை கொஞ்சம் நலிஃபை பண்ணும். அண்ட் பேசிக்கலி வரி குறையணும் தானே எல்லாரும் சொல்லி நிற்கிறீங்க. குறைச்சா ஏன் உட்காந்து கூப்பாடு போடுறீங்க? இது என்னங்க போங்காட்ட மாதிரி இது? ஏன்னா நாளைக்கு பிஆர் எலெக்ஷன் வருது இல்லை சார், அது கூட குறைக்கலாம்ல. அதனால என்னப்போ இப்போ எலெக்ஷனே 8 வருஷமா குறைக்காதவங்க இப்போ குறைக்கிறாங்க. இது ஒரு தேர்தல் நாடகம்ன்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ ஒன்று செய்யலாமா? இப்போ எப்போ இதை குறைச்சாலும், இப்போ பீகார் எலெக்ஷன் விட்டுருங்க, இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அது யூபி எலெக்ஷன் இல்லை அந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் ஏதாவது ஒன்று பண்ணாதனால தானே சார் கேட்குறாங்க. இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். அப்போது ஏதாவது ஒரு எலெக்ஷன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2-3 மாநிலங்களில் எலெக்ஷன் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் எப்போ குறைச்சாலும் அந்த எலெக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சுக்கலாமா? அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டீங்கல்ல? என்னங்க இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க?
அது எப்படி உங்க வழியிலேயே நான் வரேன். இப்போ வருஷம் எலெக்ஷன் இருக்குது, அதனால தான் செலவு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்காக தான் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் சொல்றாங்க. அதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. எப்படி சார் சாத்தியமாகும் அது சொல்லுங்க சார். ஏன் சாத்தியமாகாதுன்றீங்க? சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து பல நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து கவுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சார், மறுபடியும் வைக்க தானே சார் போறீங்க? எக்ஸாக்ட்லி. இதுக்கு தான் வந்து அதுல சில வழிமுறைகள்லாம் கொண்டு வருவாங்க. இதை பத்தி நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மாநில அரசு கவுந்துருச்சு அப்படின்னு சொன்னா லெட்டஸ் இப்போ வந்து ஒரு 2 வருஷம் இப்போ எடுத்துப்போம் 26 வந்து ஒட்டுக்கா எல்லாத்துக்கும் தேர்தல் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ 28 ஒரு மாநில அரசு கவுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அவங்களுக்கு மறுபடியும் தேர்தல் வச்சாங்க. அப்போ அந்த சட்டமன்றத்தோட ஆயுட்காலம் 3 வருஷமா 5 வருஷமா. அப்ப என்ன பண்ணணும்? இது பாருங்க 26னா அடுத்தது 31 தான். அது வரைக்கும் தான். இப்போ அமெரிக்கால ஜனாதிபதி அது ஜேடி வான்ஸ் கூட சொல்லியிருக்காரு பாருங்க, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பதவிக்கு வரத்துக்கு நான் ரெடியா இருக்கேன், 200 நாள்ல நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அவர் பதவிக்கு வந்தாச்சுன்னா 4 வருஷம்லாம் சொல்ல முடியாது, மீதி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி சில வழிமுறைகள் கொண்டு வரலாம். சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து பல தேர்தல்கள் வந்து மாநிலம் மத்தியில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. அப்போ நீங்கள் வந்து இந்தியா வந்து பிரசிடென்ஷியல் ரூலாக மாற்றிடலான்னு தான் சொல்லுவாங்க. பிரசிடென்ஷியல் ரூல்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்பவும் இதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே நடக்க போகுது. எம்பிக்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எம்எல்ஏ இன்டெரக்டாக நீங்கள் அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அது இன்டெரக்டே கிடையாது. இதே மாதிரி எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் தான் நடக்க போகுது. என்ன ஒவ்வொரு வருஷம் இங்கே இந்த வருஷம் 3 மாநிலம், அந்த வருஷம் 4 மாநிலம் அப்படின்னு இல்லாமல் ஒட்டுக்கா நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில சிக்கல் இருக்க தான் செய்யுது. மாநிலத்தில் கவுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே, நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க. மத்தியில் கவுந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் இது பண்ணுவீங்களா அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி தான். அந்த மீதி எவ்வளோ டேர்ம் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். அது கொண்டு வராங்க இல்லைன்றது வேற விஷயம். இது வந்து இந்த தேர்தலுக்கு அது அந்த தேர்தலுக்கு அப்படின்னா சரி. அப்போ வந்து அந்த மகளிர் உரிமை திட்டம் அது எப்போ கொண்டு வந்தாங்க? 2 வருஷம் ஆகுது சார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுல பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 7-8 months முன்னாடி. அப்போ அவங்க சொல்ல மாட்டாங்களா, நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்காக தான் ஆரம்பத்துலேருந்தே கொடுக்குறேன்னு சொன்னதை இப்போ கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கும் அதே விமர்சனம் தான் இருக்குது. அதே தான் மறுக்கல. பாருங்க, அரசியல்வாதிகள் அரசியல் தான் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணும்போது அது நல்லது, அவங்க பண்ணும்போது கெட்டது அப்படின்னா அவ்வளோதான். நீங்க பண்ணலையா நாங்க பண்ணலையா திருப்பி சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்தியாவோட இப்போ வந்து வெளியுறவு கொள்கை ஒரு பக்கம் அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ள இருக்கு. அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் 50% டேரிஃபும் போடுறாங்க யூஎஸ். இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு சுமையா போறதுனால ஓகே ஒரு இன்டரிம் ரிலீஃப் அதுக்காக இதை கொண்டு வர மாதிரியும். இது இன்டரிம் ரிலீஃப் இல்லையா, பர்மனன்ட் ரிலீஃப் ஆச்சு இந்த வரி குறைக்கிறது அப்படின்னு சார். இதுக்காக சொல்றேன், நாளைக்கு அது மாறலான்ற மாதிரியும். எப்படி மாறலாம்? எப்படி மறுபடியும் வந்து 18% இருக்கிறதெல்லாம் வந்து 50% அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொன்னாங்கன்னா மக்கள் சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லியிருந்தார், இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க புள்ளி கூட்டணியில் பார்த்தீங்களா எங்க தலைவர் வந்து இத்தனை வருஷமா கேட்டுனுக்கிறாரு. அதே மாதிரி ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்க வேண்டியது, அறிவு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் கரெக்ட். ஆனா அவரு என்ன கேட்டாரு, ஒரே ஸ்லாபு 18% வேணும் அப்படின்னாரு. எப்படி நம்மலாம் சாப்பிட்ற அரிசி பருப்பு மற்ற எல்லாத்துக்கும் 18%, சிகரெட்டுக்கும் 18%, எல்லாத்துக்கும் 18%. 28 இருக்கிறதுக்கு 18 எவ்வளோ பரவாயில்ல சார். நான் என்ன கேட்குறேன்னா இப்போ 5% 0%லாம் வேணாமா? இப்போ இன்னைக்கு எத்தனை ப்ராடக்ட்டு சர்வீசஸ் வந்து 0%ல கொண்டு வந்திருக்காங்க, 5%ல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் 18% கட்டணுமா? ஏழை சாப்பிட்ற ஒரு இதுக்கும் 18%, பணக்காரன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் 18% அப்படின்னா இதெல்லாம் நியாயமா? அதுவும் தவறு தான் சார், நான் இல்லைன்னு சொல்லல. அவரு இன்னைக்கு தவிர ஒத்துக்காங்க. இந்த கவர்மெண்ட்ல 28% இருக்கு, அது 18 விட பெருசு இல்லை சார். அதுக்காக சொல்றேன். இந்த 28% நீங்க இன்னைக்கு கணக்கில் சொல்றீங்க ஜிஎஸ்டி அப்படின்னு. இந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் எத்தனை % இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? திருப்பி இங்க பிரிண்ட் பண்ணி வருது உங்களுக்கு 28% ஜிஎஸ்டி அப்படின்னா அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இன்டைரக்ட் டாக்ஸா இருக்கும்போது இதை விட அதிகமா இருந்தது. எத்தனை பொருட்களுக்கு இதை விட அதிகமாக இருந்ததுன்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க, தெரியும். 18% ஸ்லாப்ல இருந்ததுக்கெல்லாம் எவ்வளோ கட்டியிருந்தோம், 28% இருந்ததுக்கெல்லாம் எவ்வளோ கட்டியிருந்தோம் அப்படின்ட்டு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு பின்னாடின்னு கணக்கு போட்டு பாருங்க. அப்போ தெரியும் ஜிஎஸ்டி வந்த பிறகு கிட்டத்தட்ட 90% பொருட்களுக்கு வரி குறைந்திருக்கின்றது. அப்படி பார்த்தா ஏன் சார் பெட்ரோல் மட்டும் ஜிஎஸ்டி கொண்டு வர மாட்டாங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. பெட்ரோல், டீசல், சரக்கு மூணுத்தையுமே ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வரணும். ஆனால் மாநிலங்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏதோ ஒரு மாநிலத்திலேருந்து ஏங்க எல்லாத்தையும் கொண்டு வரீங்க, பெட்ரோல், டீசல் அண்டு டாஸ்மாக் சரக்கு, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சரக்கு, அந்த மதுபானங்களையும் வந்து ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இப்போ எதிர்கட்சிகள் தானே புள்ளி கூட்டணியில் கேட்க வேண்டியது தானே, கோரிக்கை வைக்க வேண்டியது தானே. அது மெஜாரிட்டி வருதா இல்லையான்றது செகண்டரி. ஒரு கோரிக்கை வைக்கலாம்ல. இந்த வரி குறைச்சதுக்கு 8 மாநிலங்கள்லேருந்து கடிதம் எழுதினாங்க, எல்லாமே எதிர்கட்சிகள். இதில் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து அந்த லாஸ் வரைக்கும் போயிருந்த அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு.
இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படின்றது இந்தியா முழுக்கும் தானே வருது தேவா? ஆமாம். இல்லை 8 மாநிலங்களுக்கு மட்டுமா? இல்லை. அப்போ மற்ற மாநிலங்களுக்கும் தானே இந்த மாதிரி வரி குறைய போகுது, மத்திய அரசாங்கத்துக்கும் தானே வரி வருவாய் குறைய போகுது. குறைஞ்சதுன்னா நான் சொல்றது, ஏன்னா ஜிஎஸ்டினா ஸ்டேட்டுக்கு பாதி, சென்ட்ரலுக்கு பாதி. அப்போ 2 பேருக்கும் பாதி பாதின்னும் போது உங்களுக்கு குறையிற மாதிரி அவங்களுக்கும் தானே குறைய போகுது. அப்புறம் வந்து எங்களுக்கு மட்டும் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு 8 மாநிலங்களில் மட்டும் கேட்டதா சொல்றாங்களா? அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? மற்ற மாநிலங்கள்லாம் ஏன் கேட்கல? என்னங்க இது? ஏத்தினா ஐயோ இவ்வளோ வரி போட்டாங்களே அப்படின்றீங்க. ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படின்னீங்க. 18% ஒரே ஸ்லாப் வேணும் அப்படின்னீங்க. இப்போ வந்து 2 ஸ்லாபா 5 மினிமம் ஸ்லாப் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் குறைச்சாலும் தப்புன்றீங்க, குறைக்காட்டாலும் தப்புன்றீங்க. என்னதாங்க வேணும் உங்களுக்கு? சார் இது வந்து இவ்வளோ நாளாக கோரிக்கை வச்சுட்டு வராங்களே, அப்பவே குறைச்சிருக்கலாமே. இவ்வளோ பேர் கசக்கி புழிஞ்சிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரன்ற போது இப்போ நீங்கள் குறைக்கிறீங்களே. யாருக்கு பிரச்சனை? ஏன்னா 50% டேரிஃப் ஒரு அமெரிக்கா வச்சிருக்காங்க, அது ஒரு பிரச்சனை. எல்லாமே ப்ரெஷரா இருக்குல்ல சார் நீங்க கவர்மெண்ட்டுக்கு. இவ்வளவு நாளா கசக்கி புரிஞ்சேன்னு சொன்னீங்களே, இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஜிஎஸ்டி 28% அந்த ஸ்லாபுக்கு முன்னாடி அந்த பொருட்களுக்கெல்லாம் எவ்வளோ % கட்டியிருந்தீங்கன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ தெரியும் முன்ன இருந்ததை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு குறைந்திருக்கின்றது அப்படின்னு. ஜிஎஸ்டி வந்த பிறகு எந்தெந்த பொருளுக்கு விலை ஏறிச்சுன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க சொல்லலாம். எத்தனை சாமான் இருக்குன்னு எனக்கு காமிங்க நீங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு ரேஷனலைசேஷன்ல பெரும்பாலான பொருட்களுக்கு முன்ன இருந்ததை விட வரி குறைந்து விட்டது. அப்பெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸா இருந்தது, உங்க கண்ணுக்கு தெரியாது. இன்னைக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அதனால 28% அப்படின்றீங்க. இதுக்கு முன்னாடி வரியே இல்லாம வெள்ளை குதிரையா இருந்தது. இப்ப மட்டும்தான் நிர்மலா சீதாராமன் அவர் வந்த பிறகு கருப்பு மைட்டை வச்சு அடிச்சிட்டு வரி குதிரை ஆக்கிட்டாங்களா? இதுக்கு முன்னாடியும் வரி இருந்தது தேவா. இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமாக இருந்தது. ஜிஎஸ்டி வந்த பிறகு பல பொருட்களுக்கு குறைந்திருக்கின்றது. அதனால கசக்கி பீஞ்சாங்கலாம் சொல்லாதீங்க. அப்படி பார்க்க போனா பதவிக்கு வந்த உடனே கொடுத்துருக்க வேண்டியதானே. ஏன் வந்து 2 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? எல்லாரையும் தான் கேட்குறாங்க. குறைச்சிருக்காங்க, பயான்சி இருக்கு, வரி வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது அமெரிக்கா வந்து வரி போட்டிருக்காங்க, அங்கே கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டு, அந்த சுமை நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களா கசக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு, அது நம்ம ஊர் வரி இல்லை, அமெரிக்கா போட்ட டாரிஃப். அங்கே ஒருத்தருக்கு இருக்கு மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு போர்டு வச்சுக்கின்னு மாதம் 31ஆம் தேதி வந்து உட்காந்துக்கின்னு என்னென்ன இருக்கு என்னென்ன % அப்படின்னு உளறிட்டு போறாரு. அது நம்மளை தாக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வரியை குறைச்சிருக்காங்க. இது பர்மனன்ட் மெஷர். அப்போ நீங்க சொல்லுவீங்களா, பார்த்தீங்களா ட்ரம்ப் தான் வந்து அவர் ஒரு சங்கி, ஸ்லீப்பர் செல்லு, அதனால தான் வரி போட்டு இங்க குறைக்க வச்சுக்கிறாரு, பீகார் எலெக்ஷனுக்காக ட்ரம்ப் பண்ணாரு அப்படின்னு கூட சொல்லலாமே. சொல்லுங்களேன், என்ன அப்போ காசா பணமா? அப்போ ட்ரம்ப்பை பார்த்து இவர் பயந்துட்டாங்கன்னு சொல்லலாமா சார்? எடுத்துக்கலாமா அதை? அப்படியா? அதாவது ஐயா நாங்கள் இனிமேல் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா பயந்துட்டாருன்னு சொல்லலாம். நீ என்ன சொல்றது, நாங்கள் வாங்க தான் வாங்குவோம், நீ வேணும்னா எங்ககிட்ட வாங்காத அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவரை பார்த்து பயந்துட்டாருன்னு சொன்னா அப்போ அதை என்னன்னு சொல்றது? இன்னைக்கு உலகத்தில் இருக்க நாடுகள்லாம் இந்தியாவை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, நாங்கள் இப்போ ஜப்பானில் ட்ரேட் டீல் அப்படின்னாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா $550 பில்லியன் தம்பி நீங்கள் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாரு ட்ரம்ப். இன்வெஸ்ட் பண்ணதோடு இல்லாமல் அமெரிக்காலேருந்து ஜப்பானுக்கு வருகின்ற பொருட்களுக்கெல்லாம் முட்டை 0% வரியாம், ஜப்பான்லேருந்து அமெரிக்கா போகிறதுக்கெல்லாம் 15% வரியாம். இதுக்கும் ஒத்துக்கினாங்க ஜப்பானில். அடுத்தது $550 பில்லியன் நீ எங்கள் ஊரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னாரு. அதுக்கும் ஒத்துக்கினாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதா என்ன பண்ணுவாங்க, அங்கே ஏதாவது தொழிற்சாலை ஆரம்பிப்பாங்க. அதானே இவங்க முதல்ல போட்டு அங்கே தொழிற்சாலை ஆரம்பித்து அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்த பிறகு அண்ணன் ட்ரம்ப் சொல்கிறாரு, கரெக்டு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த கம்பெனியில் வர ப்ராஃபிட்டில் 90% அமெரிக்காவுக்கு, 10% உங்களுக்கு அப்படின்னாரு. இதுக்கும் ஒத்துக்குனாங்க ஜப்பானில். ஆனால் எழுதியெல்லாம் கழுத்து போட்டு கொடுக்கல அவர். இப்போ அந்த யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சொன்னார்ல, அதுவும் எழுத்தெல்லாம் கிடையாது, வாய் வார்த்தை தான். இவருடைய இந்த ட்ரூத் சோஷியல்னு ஒன்று இருக்குல்ல, ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர் மாதிரி ஒன்று வச்சுக்கிறாரு தெரியுமா, அதில் அவர் போட்டுருவார். அது மட்டும் இல்லை, ஜப்பானியர்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆஸ் பர் மை ஆர்டர்ஸ் ஜப்பான் இதுக்கு ஒத்துக்கினாங்க அப்படின்னு ட்ரூத் சோஷியல்ல போஸ்ட் போட்டார். இந்தியாவுக்கு எதிராக போட முடிஞ்சது அவரால்? ஆர்டர் எல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போடுன்ட்டோம். நாம ஒத்துக்கலையே அவங்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு. சரி சார், ஒருவேளை இது கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கல, நாளைக்கு 50% அதிகமாகிடுச்சுன்னா? நான் ஒன்று சொல்லிட்டா, தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 50% போட்ட உடனேயே நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் வந்து ஏற்றுமதி நின்று போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 50க்கு மேலே நீங்கள் 500 போடுங்க, 5000 கூட போடுங்க, நாங்கள் அனுப்ப போகிறது கிடையாது. அது நீங்கள் எவ்வளோ போட்டால் எனக்கு என்ன வந்தது?
இப்போ 2% இருக்கிறத 4% போட்டாங்கன்னா நம்ம யோசிக்கலாம், ஆஹா அப்போ நமக்கு 2% அடி வாங்குதுன்னு. 50% அப்படின்னும் போதே அவங்க ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வேற மார்க்கெட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ட்ரை தானே சார் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஃபைனலைஸ் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க? அது டைம் எடுக்கும்ல சார். சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அண்ணன் ட்ரம்ப் காலில் போயிட்டு டேடின்னு சரண்டர் ஆகணும்னு சொல்றீங்களா? சரி, அவர் தானே சார் சொல்றாரு மக்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்றாருல சார். உளுந்தா என்ன தப்புன்னு நான் கேட்கறேன். ஒரு இந்தியனா உங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கா சார்? காலில் உழணும்னு சொல்லல, அப்புறம் அங்க போயிட்டு முறையிடுங்க, அவர்கிட்ட போய் பேசுங்க, வரியை குறைக்க சொல்லுங்க, நான் முறையிடுறேன். அவர் போய் அதுக்குன்னு காலில் உழன்னு நான் சொல்லல. ஓ, அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காத அப்படின்வாரு. ஒத்துக்கலாமா? சார் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கி மக்களுக்கு என்ன சார் அது பயனா வந்து முடிஞ்சு? அப்ப வேற யாருக்கு பயன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க சார் பெட்ரோல் விலை குறைஞ்சது? அதை சொல்லுங்க சார். நல்ல கேள்வி. இப்போ இதை வந்து உடனே எல்லாம் சொல்லுவாங்க அம்பானி அதானி அப்படின்னு சொல்லி. அந்த ரிலையன்ஸ் இந்த மாதிரியான தனியார் நிறுவனங்கள் ஆயில் அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பினாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ்னு போட்டாங்க. மார்க்கெட் ரேட்டை விட ரஷ்யாலேருந்து ஒரு சம் % குறைச்சி நம்ம கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் இதை மார்க்கெட் ரேட்டுக்கு விற்கிறீங்க. சாதாரணமாக கார்பரேட் டேக்ஸ்னு ஒரு % வச்சுருக்காங்க, 25% சம்திங் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து கம்மியாக வாங்கி மார்க்கெட் ரேட்டுக்கு விற்கிறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ்னு போட்டு அதெல்லாம் அப்படியே கவர்மெண்ட் எடுத்துக்கினாங்க. தனியாருக்கு ஒன்றும் போல. அடுத்தது விலை குறைச்சாங்களா அப்படின்னா, இப்போது இந்த வரியெல்லாம் குறைச்சிருக்காங்கல்ல, ஆல்ரெடி சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க வரியெல்லாம் குறைச்சிட்டாங்க, ஆனால் இதனுடைய பெனிஃபிட்லாம் மக்களுக்கு கிடைக்குமா? கம்பெனிகள் வந்து விலையை ஏற்றிட்டு டேக்ஸ் இப்போது 100 ரூபா 20 ரூபா வரி அப்படின்னு வச்சுப்போங்க, 120 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். இப்போ அந்த 20 ரூபா வரி 10 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 110 ரூபாய்க்கு விற்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ராடக்ட் காஸ்ட்டை 110 ஏற்றிட்டு 120 விற்றாங்கன்னா என்ன பண்ணுறது? இதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? இங்கே காம்பன்சேட் பண்ணிட்டாங்கன்றீங்களா நீங்கள்? இல்லை, சாதாரணமாக ஏதாவது ஒரு வரி குறைப்பு அப்படின்னா அதனுடைய பலன் மக்களுக்கு போய் சேர வேண்டும். மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ரேஷனலைசேஷன் கொண்டு வந்து இது மாதிரி பண்ணணும் போது அப்போ பத்திரிகைகள்லேயே வந்து விளம்பரம் கொடுத்தாங்க, என்னென்ன பொருட்களுக்கு இவ்வளோ வரி குறைக்கப்பட்டிருக்கின்றது, இதனுடைய பெனிஃபிட் வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னாங்க. அதே மாதிரி இதை என்ஷூர் பண்ணுவாங்க, விலை குறையத்தான் போகின்றது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சார் இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சாலே வர நான் எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு. நான் சொல்கிறேன் இப்போ வந்து டீ காஃபி விலை 3 வருடத்துக்கு அப்புறம் ஏறி இருக்கு. தேவா, நான் ஒன்று கேட்குறேன், நாளைக்கு வந்து 10 ரூபா பெட்ரோல் விலை குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆட்டோ சார்ஜ் எல்லாம் குறைஞ்சிரும், இந்த கேபு சார்ஜ் எல்லாம் குறைஞ்சிரும், தக்காளி விலை குறைஞ்சிரும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? குறைஞ்சதுக்கு அப்புறம் பேச வேண்டியது சார். அது விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னா ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन சார். தேவா, ஹைபோதெட்டிக்கல் இல்லை, இது நடைமுறையில் இத்தனை வருடங்களில் நம்ம பார்த்த விஷயத்த சொல்கிறேன். பெட்ரோல் விலை 1 ரூபா ஏறிச்சு அப்படின்னு சொன்னா உடனே எல்லா விலையும் ஏறிடும். உடனே சொல்லாங்க பார்த்தீங்களா, பெட்ரோல் விலை ஏறி விட்டது, அதனால எல்லா விலையும் ஏறி விட்டது அப்படின்னு. சார் நான் ஆட்டோல போனதுனால சொல்றேன் சார். சொல்றேன், ஒரு ஆட்டோக்காரர் வந்து அவங்கள்ட்ட வர கேட்குறாங்க, ஏன் சார் இவ்வளோ விலை வைக்கிறீங்க, நாங்கள் இங்கே போகிறதுக்கு இவ்வளோவான்னு கேட்டால், சார் உங்கள் ஆட்டோ பெட்ரோலு கேஸ் எல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்களா சார்? அவங்க கேட்குற கேள்வி சார். கரெக்ட், அதை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே. ஆனால் பெட்ரோல் விலை குறைஞ்சதுன்னு சொன்னால் உடனே யாரும் அந்த விலையை குறைக்க மாட்டாங்க. கரஸ்பாண்டிங்கா லாரி டாரிஃப் எடுத்துக்காங்க, லாரி வாடகை எடுக்கிறோம் இல்லையா, ஒரு காலத்தில் பெட்ரோல் விலை ஏறி இறங்கி அது வாரம் ஒரு தடவை மாதம் ஒரு தடவை இப்படிலாம் மாற்றிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது பாஜக ஆளும் மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா வரைக்கும் விலை குறைச்சிருக்காங்க. ஆனால் எங்கேயாவது வந்து அந்த வாடகை குறைஞ்சதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழகத்தில் குறைக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் குறைக்கல, அதை நம்ம யாரும் கேட்க மாட்டோம். ஏற்கனவே வரி நிறைய இங்கே கொடுக்கல சார், நிலுவையில் இருக்கு சார். இந்த கதையே எத்தனை நாளைக்கு இங்கே சொல்லிட்டு இருக்க போறீங்க சார்? எவ்வளோ கல்வி நிதியாச்சும் கொடுத்துட்டா பசங்க படிப்பாங்கல்ல சார்? எவ்வளோ கொடுக்கணும் கல்வி நிதி? 2000 கோடிக்கு மேலே இருக்குல்ல சார். 2000. அது ஏன் சார் அவங்க கொள்கையை நம்ம ஏற்றுக்கணும்? வரேன் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்கீமை அடாப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நிதி கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. சரி, கல்விக்கு தமிழக பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? இந்த நிதியை வச்சு தான் வந்து தமிழகத்தில் கல்வி நிலையங்கள்லாம் இயங்குகின்றதா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் இல்லை சார்? நான் கேட்கறது, ஏன் உங்க பாலிசியை வந்து திணிக்கிறீங்கன்றதான் என் கேள்வி. பாருங்க, இது ஒரு ஸ்கீம், இந்த ஸ்கீமை அக்செப்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கீமுக்கான நிதி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்கீமை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் கேட்குறேன், மும்மொழி இங்கேருந்து தானே சார் ஷேர் போச்சு? இந்த பாருங்க, திருப்பி நீங்கள் இதையே சொல்லாதீங்க, இங்கேருந்து தானே ஷேர் போச்சு அப்படின்னு. இந்த ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாகட்டும்,
ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலா அப்படின்றது எல்லாமே யூபிஏ அரசாங்கத்தில் இருந்ததை விட இப்போ அதை விட அதிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லப்போனால் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலாவில் இந்த மக்கள் தொகைக்கு கொடுத்த வெயிட்டேஜை குறைச்சிருக்காங்க என்டிஏ கவர்மெண்ட் வந்த பிறகு. அதனால அவங்க நிறைய ஜனத்தொகை வச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு நிறைய போகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலா என்னன்றதை எடுத்து பார்க்கணும். அடுத்தது, நாங்கள் கொடுக்குற வரியெல்லாம் நீங்கள் எங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னா, இப்போ நான் கேட்குறேன், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த மாவட்டங்கள் எவ்வளவு வரி வருமானம் கொடுக்கிறது? அத்தனையும் அந்த மாவட்டத்துக்கு ஏதாவது செலவு பண்றீங்களா நீங்க? அப்படி எந்த பேச்சும் வரலையே சார். அதை தான் அமைக்க வச்சிருக்கீங்க நான் சொல்றேன். இல்ல அப்படி எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? தமிழ்நாட்டுல எங்கேயாவது திருவள்ளூர்ல இருந்த ஆளுங்களோ இல்ல கோயம்புத்தூர்ல இருக்காங்க ஆளுங்களோ இந்த மாதிரி எதுவுமே சொல்லி நான் கேள்விப்படுறது இல்லை. அப்போ மற்ற மாநிலங்கள்லாம், புள்ளி கூட்டணி ஆளும் மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள்லாம் வந்து நாங்க இவ்வளவு வரி வருமானம் கொடுக்குறோம், எங்களுக்கு அவ்வளவு திருப்பி கொடுக்குறோம். மகாராஷ்டிரா முதற்கொண்டு, மகாராஷ்டிரா தான் அதிகமா வருமானம் கொடுக்கிறது. செகண்ட் எக்கானமி சார் தமிழ்நாடு சார். இருங்க, முதல்ல இருக்கவங்க கேட்கல, ரெண்டாவது ஊபிக்கு அவ்வளவு வந்து அலோகேட் பண்ற யூனியன் கவர்மெண்ட் மறுபடியும் நான் அதுதான் சொல்றேன். ஊபிக்கு அவ்வளோனா ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலான்றதை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க ஃபார்முலா. யூபிஏ கவர்மெண்ட் காலகட்டத்தில் என்ன மாதிரி இருந்தது, இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. திருப்பி ஊபிக்கு கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு ஊபி வந்து எல்லா இண்டிகேட்டர்லையும் வந்து முதல் 5 இடங்கள்ல வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் பின்தங்கிய மாநிலமாக இருந்த ஊபி இப்போ கடகடன்னு வேகமா முன்னேறிட்டு வராங்க. இன்னும் ஒரு 5 வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல வந்துருவாங்க ஊபி. எப்படி சார் இங்க இருந்த காசெல்லாம் அங்க போய் கொட்டி அவங்க நல்லா டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா? அப்போ நான் கேட்கறேன், அப்ப திருவள்ளூர்ல இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து போற காசெல்லாம் நீங்க ராமநாதபுரம் இல்ல மத்த மாதிரி மாவட்டங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா யாருமே சொல்லியே சார், அப்படி ஒரு குற்றச்சாட்டே சொல்லலையே. அந்த மாதிரி சொல்லும் போது இந்த மாதிரி ஃபார்முலா எப்படி கரெக்ட்னு தான் கேட்க முடியும். எதுக்காகன்னு சொன்னா, அப்படி குற்றச்சாட்டை தமிழ்நாடு வைக்கிது. அப்படி யாருமே தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி யாரும் சொல்லல. நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க ஒரு லாஜிக் சொல்றீங்க இல்லையா, நாங்க நிறைய கொடுக்குறோம், அதை வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா. இதுதான் வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருடைய அமைப்பு, புரியுதுங்களா? நீங்க கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னா அப்ப பின்தங்கிய மாநிலங்கள்லாம் எப்ப முன்னேறும்? அதே மாதிரிதான் ஒரு மாவட்டத்திலேருந்து அதிகமா வருகிறது. கொடுக்கலாம் சார், தப்பு இல்ல சார். அதுக்குன்னு கொடுத்த காசை என்னோட குறைவா கேட்கறது தப்பு. அதுதான் நான் சொல்ல வரேன். அதைத்தான் நான் சொல்றேன். கொடுத்த காசு குறைவா அப்படின்னா அப்ப நீங்க கொடுத்த இங்க இருந்து வர வரி எல்லாம் உங்களுக்கே திருப்பி கொடுத்தோம்னா அப்ப மத்த மாநிலங்களுக்கு எல்லாம் எங்க போறது? அங்க டெவலப் பண்ணணும் சார். நல்லா சொன்னீங்க. இத்தனை வருஷமா யாரும் இந்த கேள்வியை கேட்கல. அவங்க டெவலப் யூபிஏ காலகட்டத்துல 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, கூட்டணியில இருந்தாங்க. அப்பவும் இதே சொல்ல போனா இன்னைக்கு இருக்கின்ற ஃபார்முலாவோட குறைவாகத்தான் கிடைத்து கொண்டிருந்தது. அன்னைக்கெல்லாம் யாரும் இந்த கோஷத்தை எழுப்பலையே. அங்க பதவியில இருக்கும்போது இந்த கோஷம் உங்களுக்கு கண்ணு தெரியாது. பதவி விட்டு வெளில வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் தான் இந்த கோஷம் கண்ணுக்கு தெரியுமா? இல்ல என்டிஏ வந்த பிறகுதான் இந்த மாதிரி ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்களா? எனக்கு சொல்லுங்க. அதெல்லாம் கூட பிஜேபி கேட்டிருக்காங்க சார். இப்ப நடைமுறையே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கேட்கலன்றதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல இத்தனை வருஷமா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இப்படித்தான ஃபார்முலா இருந்தது. அப்பெல்லாம் ஏன் கேட்கல? இன்னைக்கு மட்டும் பாஜக. அப்ப நான் ஒரு கேள்வி, அவங்க பண்ண தப்பு தான் நீங்களும் பண்றீங்க. அது தப்பு கிடையாது. அதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். சொன்னீங்க அவங்க பண்ணது தப்புன்னு. இருங்க, நான் தப்புன்னு சொல்லல. அவங்க பண்ணும்போது ஏன் கேள்வி கேட்கலன்னு நான் சொன்னேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் பண்ண முடியும் அப்படின்னு. புரியுதுங்களா? அன்னைக்கு சும்மா இருந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 2014 வரைக்கும் இப்படித்தான் இருந்தது. அப்பெல்லாம் ஒண்ணும் கேட்காம இன்னைக்கு வந்து கேட்கறீங்க அப்படின்னா உங்க கேள்வியில தப்பு இருக்குன்னு சொல்றேன் நான். இந்த அலாட்மெண்ட்டோ இல்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த அலோகேஷனோ அதுல தப்பு இருக்குன்னு நான் சொல்லல. உங்க கேள்வியில தப்பு இருக்குன்னு சொல்றேன். ஓகே சார், நேற்று வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல நிறைய வந்து ஜிஎஸ்டில திருத்தம் பண்ணாங்க. வேற எதுக்கெல்லாம் திருத்தம் பண்ணிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க. அதாவது ஏகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. பட் பெரும்பாலான இதுக்கு வந்து குறைச்சிட்டாங்க. அது நல்லாவே தெரியுது. அண்டு தனிப்பட்ட முறையில் இல்லை இதுக்கு குறைச்சிருக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்த பிறகுதான் வந்து நம்ம ரிக்வெஸ்டா இது பண்ண முடியும். அது கட்சிகள் தான் அது வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் சஜஷன் அனுப்பலாம், அது வேற விஷயம். பட் பெரும்பாலான பொருள் 28 ஸ்லாபே போயிடுச்சு இல்லை, அதுவே ஒரு பெரிய இஷ்யூ தான் இல்லையா நமக்கு. அப்போது அந்த 40ன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து அந்த லக்ஸரி சிம் டேக்ஸ் அப்படின்னு. ஸோ அது இருக்க வேண்டியது. அப்போ சிகரெட்டுக்கு 40% அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இத்தனை விலைக்கு மேலே இருக்கிற கார்களுக்கு 40% அப்படின்றாங்க. சொல்லப்போனால் அதுவுமே குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ரேஞ்சில் இருக்க காருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து 28% டேக்ஸு, 22 செஸ்ன்னு இருந்தது. ஸோ மொத்தம் 50. இப்போ அது ஃப்ளாட்டாக 40 ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து விலை குறைஞ்சிருக்கு. அதனால் கிட்டத்தட்ட அக்ராஸ் த டேபிள் எல்லா பொருட்களுக்குமே விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கும் ஏறலை முதல்ல, அண்ட் எல்லாத்துக்கும் இறங்கி இருக்கு. ஏன்னா 28 இருந்த சப்ஜாடா அத்தனையுமே இப்போ உங்களுக்கு 18, 6 மேபி ஒரு சிலது 5க்கு வந்திருக்கலாம். இனியோ 18க்கு வந்தாலே 10% குறையுது இல்லை நமக்கு. அதனால் இது ஒரு பெரிய ரிலீஃப் தான். அகைன் நீங்கள் சொல்லாதீங்க அப்போ எவ்வளோ நாளாக கசக்கி புரிஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஏ காலகட்டத்தில் அதுக்கு எவ்வளோ வரி இருந்தது, ஜிஎஸ்டி வந்த பிறகு இப்படி அந்த கிராஃப் வந்து இப்படி இறங்குது.
யூபிஏ காலகட்டத்தில் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஃபார் தட் அதுக்கு முன்னாடி என்டிஏ கூட எடுத்துக்கோங்க. அந்த டேக்ஸ் எவ்வளோ இருந்தது ஒவ்வொரு பொருளுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்தப்போ குறைஞ்சிருக்கு, இப்போ அதை விட இப்படி குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கீழே வருகின்ற ஒரு கிராஃப் தான், படிப்படியாக மக்களுக்கான நன்மை இது. ஓகே சார், இதுக்கப்புறம் ஏறாதுன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன கேள்வி இருக்கு? இல்லை நம்பிக்கை இல்லை, அப்படி வந்து ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து ஓட்டு போடணுங்க, 75% இருக்கணும், அப்போ தான் பாஸ் ஆகும். இப்போ மாநிலங்கள்லாம் யார் ஒத்துப்பாங்க விலை ஏற்றினா பெருசாக யாரும் கோஷம் போடாத விஷயங்கள், சிகரெட்டு, சரக்கு, எவ்வளோ ஒன்றா ஏற்றுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உண்மையான குடிமகன் இல்லை, அவங்களுக்கு சில பேர் இருக்காங்க, அவங்க வருத்தப்படுவாங்க சார். அப்புறம் வருத்தப்பட்டாலும் பெருசாக ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா குடிமகன் மீது அவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ அடித்தாலும் இவங்க தாங்குவாங்க அப்படின்னு. இறுதியாக ஒரு கேள்வி சார், திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த வாக்கு திருட்டுன்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை எதிர்த்து பிஜேபி எந்த பெருசாக ஒரு கவுண்டரும் பெருசாக கொடுக்கல. இது வந்து அதை கவுண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு மெத்தடா பார்க்குறாங்களா? வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை திருடிட்டாங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது 69 லட்சம் வாக்காளர்கள் பேர் வந்து 65 லட்சமா, ஆமாம் 65 லட்சம் வாக்காளர்கள் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பாஜகவில் ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, அந்த காங்கிரஸ் அந்த அவங்க கூட்டணி இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த பூத் லெவல் ஒர்க்கர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 89 லட்சம் வாக்காளர்கள் பெயரை நீக்குவதற்கு மனு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? 65ஓட 89 பெருசு இல்லை, போகஸ் ஓட்டர்ஸ் தானே சார் கொடுத்துருப்பாங்க. 89 லட்சம் போகஸ் ஓட்டர்ஸாக இருக்கலான்ற. சரி, அப்போது இந்த வாக்கு திருட்டு அப்படின்றத எதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க? யார் ஓட்டை யார் திருடிட்டாங்க? உங்கள் ஓட்டை வேற யாரோ போட்டாங்க அப்படின்னாங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என் ஓட்டை நான் போடலங்க, வேற யாரோ போட்டாங்க, போட்டதா இருக்குது, நான் போவே இல்லை. அப்போனா அந்த சிசிடிவி காட்சிகளை போய் கொடுத்துக்கலாம் சார். அது ஏன் சார் கடைசி டைமில் வந்து அது ஏன் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்லாமல் இவ்வளோ நாள் கழிச்சு பீகார் எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு இது ஞானோதயம் வருது? எல்லா அரசியல் பண்ணாதானே சார் செய்வாங்க. அப்போ வந்து கொடுத்துக்கலாம். நான் சொல்றேன், இது வந்து மலினமான அரசியல்னு நான் சொல்றேன். இது மலினமான அரசியல் எப்படி சொல்லலாம் நீங்க? அப்போ கர்நாடகால ஒரு மந்திரி சொன்னாரு, இந்த பாருங்க இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஆட்சியில தான் இது நடந்தது அப்படின்னு சொன்னாரு. பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அமைச்சர். அதுக்கப்புறம் என்ன நீங்க வந்து அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னு ராஜினாமா பண்ணாரு. நோ ராஜினாமாலாம் கிடையாது, பதவி விட்டு தூக்கு. இதுதான் கருத்து சுதந்திரம், இதுதான் இவங்களுடைய அந்த வாக்கு திருட்டு அப்படின்னு கோஷம் போடுறதுடைய உண்மையான லட்சணம். வாக்கு திருட்டுன்னா அது பாருங்க, உங்க பர்ஸ் திருட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பாக்கெட்ல இருக்க பர்ஸை வேற யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, அதானே? அப்போ அதே மாதிரி இதே மாதிரி உங்க ஓட்டை இன்னொருத்தர் போட்டுட்டாருன்னு சொன்னா வாக்கு திருட்டு. இப்போ நீங்களே சொன்னீங்க அது போகஸ் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். இதுக்காகத்தான் அந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ரிவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் உண்மையா இருக்காங்க, யார் இல்லை, யார் மரணம் அடைந்து விட்டார்கள், யார் வந்து வேற மாநிலங்களுக்கு வேற நாடுகளுக்கு போய் விட்டார்கள், இதையெல்லாம் செக் பண்ணி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். வாக்கு லாஸ்ட் மினிட்லையா? ஏங்க எப்போ பண்ணா என்னங்க, எலெக்ஷனுக்கு 1 நாள் இருக்குல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அந்த என்னது ஓட்டர் லிஸ்ட் இதில் குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும்? சரி பண்ணணும், அதானே? சரி பண்ணவும் கூடாது. ஆனால் திருடிட்டாங்கன்னு சொல்லுவோம். இவங்க 65 எண்ணிக்கைனா நாங்கள் 89 கொண்டு வருவோம். தேவையில்லாத அண்ட்ரஸ்ட் கொண்டு வருது. ஏன் இந்த அண்ட்ரஸ்ட் வருது? என்ன அண்ட்ரஸ்ட் எனக்கு புரியலையே. எலெக்ஷனுக்கு ஒரு 6 மந்த் முன்னாடியோ இது பண்றது வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி எல்லாருக்குமே தெரியும். என்ன அண்ட்ரஸ்ட்? 4.5 வருஷம் இருக்குல்ல சார். என்ன அண்ட்ரஸ்ட் எனக்கு சொல்லுங்க. அங்க இருக்க மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்களா? இவங்க ஒரு 4 பேர் தானே திருப்பி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேள்வி கேட்டுக்கிறாங்க. எந்த மக்களாவது ஐயோ என் ஓட்டு காணாம போச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்களா? எத்தனை கம்ப்ளைண்ட் வந்தது எனக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து என் பேரை தூக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க. இது ஆர்ஜேடியில ஒரு இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆர்ஜேடியில ஒரு பூத் லெவல் நிர்வாகி, அவரை வச்சுக்கின்னு இவங்க சொல்றாங்க, பாத்தீங்களா போன லிஸ்ட்ல ஒரு பேர் இருந்தது, இவர் பேரை தூக்கிட்டாங்க அப்படின்னு பிரஸ் பீப்புள் முன்னாடி இவர் இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா எடுத்து கொடுக்குறாங்க, சார் 22வது பக்கத்துக்கு பதிலாக 24 பக்கத்தில் இருக்குது சார் அவர் பேர் அப்படின்றாங்க. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது இவங்களுடைய குற்றச்சாட்டு. அப்புறம் அண்ட்ரஸ்ட் அப்படின்னா நான் கேட்குறேன், ஒட்டுக்கா 65 லட்சம் பேர் இருக்கிற மக்கள் அவங்க பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னா 65 லட்சம் பேரில் ஒரு 1000 பேர் கூடவா வந்து கோஷம் போட்டிருக்க மாட்டாங்க, கோரிக்கை எழுதியிருக்க மாட்டாங்க, ஒரு மனு கொடுத்துருக்க மாட்டாங்க? யாருமே அந்த மாதிரி செய்யலையே தேவா. அப்புறம் நீங்கள் மட்டும் 4 பேர் மட்டும் இது மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் எதனா வாக்கு திருட்டு அப்படின்னா அப்புறம் அதை என்ன நம்ப முடியும் சொல்லுங்கள்? 65 லட்சம் பேர் அத்திப்பட்டி கிராமத்தை விட பெரிய பாப்புலேஷன் இல்லையா? சிம்பிளா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிசிடிவியை கொடுத்துருந்தா நாங்களே வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு ஓகே வாக்கு திருட்டு நடந்துச்சா இல்லையான்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. அது கொடுக்கறதுக்கு என்ன சார் பிரச்சனை? அவங்க பாலிசி வந்து 45 நாள் தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் பெட்டிஷனே 6 மாசத்துக்குள்ள போனோம், அது தெரியுமா உங்களுக்கு?
6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எலெக்ஷன் பெட்டிஷன் போட முடியாது. சார் அப்படியே இருந்தா கூட எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு அது வந்து ரொம்ப பிரைவசியானது. அது எங்க சார் பிரைவசி? அது என்ன பாத்ரூமா சார்? அது அங்க என்ன ட்ரெஸ் மாத்த போறோமா? எதுவுமே கிடையாது. அங்க போய் சொல்றாரு லேடிஸ்லாம் வராங்க ஓட்டு போறாங்க. இந்த வார்த்தை வந்து ஏன் வரணும் அவர் வாயில? ஓட்டு போடுற இடத்துல கேமரா எடுத்துட்டு போக கூடாது தெரியுமா உங்களுக்கு? ஓட்டு போடுறதை யாரும் கேமரால ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. இட் இஸ் அன் அஃபென்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக? நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்றது யாருக்கும் தெரியக்கூடாது. இதுக்கு மேல ஒரு பிரைவசி வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க கேட்டது சிசிடிவி ஃபுட்டேஜ். சிசிடிவி ஃபுட்டேஜ் தாங்க. அந்த இடத்துல அவர் ஓட்டு போடும்போது எந்த பட்டன் அமுக்குறார் அப்படின்றது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்குமா ஆவாதா? அப்படி ஆயிடுதுன்னா பொது வெளியில கேட்கலையே, கோர்ட் தானே கேட்கறாங்க. கோர்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. பொது வெளியில கேட்டா நீங்க சொல்றது இங்க பாருங்க, ஓட்டு அப்படின்றது ரகசியமானது. எல்லாத்தையும் கோர்ட்டு கொண்டு போய் கொடுத்துட முடியுமா? முதல்ல கோர்ட்டு கேட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ராகுல் காந்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க அவர் கேட்டதுக்கு இவங்க பதில் சொன்னாங்க. கோர்ட்ல கேட்கல சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வா அப்படின்னு. ராகுல் காந்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. சரிங்களா? ஓகே சார், அப்படி அவங்க டிரான்ஸ்பரன்சி ப்ரூவ் பண்ணா தைரியமா கொடுக்கலாமே. அதைத்தான் நான் சொல்றேன். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்றது வெளில தெரியணுமா? நாளைக்கு வந்து உங்க ஏரியால, அதுவும் பீகார் மாதிரி ஏரியால, ஆஹா நீ வந்து எனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டியா அப்படின்னு வந்து கேட்டானா என்ன பண்ணுவீங்க? யார் ப்ரொடெக்ஷன் கொடுப்பீங்க நீங்க? அதுதான் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட நீங்க கொடுக்க தேவையில்ல, கோர்ட்லயே போய் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அது கோர்ட்டு கேட்கட்டும். கோர்ட்டு டைரக்ஷன் கொடுக்க முடியாதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. கோர்ட்டு கொடுத்தாங்களா? இல்ல. அப்புறம் கோர்ட்டு சொல்லாத நீங்க வந்து கோர்ட்டோட பெரிய ஆளா ராகுல் காந்தி? ஒரு நீதி அரசரோட வந்து அவ்வளவு பவர் இருக்கா ராகுல் காந்தி அவர்களுக்கு? அவர் சம்மன் பண்ண முடியுமா? கோர்ட்டு தீர்ப்பு தானே எல்லாத்துக்குமே இறுதியானது. அப்புறம் அதுக்கு கட்டுப்பட்டு போக வேண்டியது தானே எல்லாருடைய கடமையும். கோர்ட்டு சொல்லாட்டாலும் நான் சொல்றேன் கொடுங்க அப்படின்னா அப்போனா அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பவர்ஸ்லாம் இருக்கா ராகுல் காந்திக்கு? என்ன தேவா? நடப்பு தேசிய அரசியல் குறித்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி தேவா.